திரு சுகுணாதிவாகர், நான் உங்களிடமிருந்தே ஒரு முதற் பார்வையை எடுத்துக்க விரும்புகிறேன். ஒரு பக்கம் விமர்சிக்க கூடாது, விமர்சனங்கள் வேண்டாம், தனிநபர் தாக்குதல்கள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரை தாவேக தரப்பிலிருந்து தொண்டர்களுக்கு, செய்தி தொடர்பாளர்களுக்கு கொடுக்கப்படுது. மறுபுறம் இங்கிருந்து சில விமர்சனங்கள் வருகிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அரசியல் என்று வந்துவிட்டாலே விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று தான். விமர்சிக்கப்படாமல் அரசியல் என்பதே கிடையாது. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விஜயை விமர்சிக்கத்தான் செய்வார்கள். ஏன்னா அந்த மாநாட்டிலேயே அவருடைய டெக்ளரேஷன் அப்படிங்கிறதே என்னுடைய கருத்தியல் எதிரிங்கிறது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக பிஜேபி விஜய் எதிர்க்கும். அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே பிஜேபி விஜயை விமர்சித்து கொண்டு தான் இருந்தது. குறிப்பாக அந்த மெர்சல் படத்தில் அவர் பேசிய வசனங்களை வைத்து அவர் மத ரீதியாக அடையாளப்படுத்தி விமர்சித்ததும் பிஜேபி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் பிஜேபி விமர்சிப்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் அதில் இந்த சரத்குமார் பேசிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு நகைச்சுவையுடைய உச்சபட்சம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறார் இந்த மாதிரி விஜய் எப்படி அவர் சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோது அரசியலுக்கு வந்தாரோ அது மாதிரி தான் நானும் வருகிறாரோ, அதே மாதிரி நானுமே சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோது தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறார். எனக்கு அதை கேட்குறப்ப அதே சரத்குமார் படத்தில் வடிவேல் ஒரு டயலாக் சொல்லுவார், ராகவா நீ புரோட்டா மாஸ்டர் தான் ராகவா, நீ கராத்தே மாஸ்டர் கிடையாது அப்படின்வார். அந்த ஒரு வசனம் தான் நினைவுக்கு வருகிறது. தனிநபர் விமர்சனமா இல்லை, தனிநபர் விமர்சனமா இருந்தாலும் அவரும் திரைத்துறையில ஒரு நட்சத்திரமாக இருந்த ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு தானே சினிமாவில் இருந்தாரு. அவரை ஒரு மாதிரி குறைத்து மதிப்பிட குறைத்தெல்லாம் மதிப்பிடல. தமிழ் சினிமாவில் சரத்குமாரோட இடம் என்ன, இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய இடம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரத்குமாரோடைய சில படங்கள் இப்ப நாட்டாமையோ சூரியவம்சம் மாதிரியான திரைப்படங்கள் ஓடியதுங்கிறது வேற. அன்னைக்கு சரத்குமார் அந்த தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், விஜயகாந்த் இவருடைய வரிசையில் ஒரு 6வது 7வது வரிசையில் இருந்த ஒரு நடிகர், அவ்வளோதான். இன்றைக்கி விஜய் ஒரு நம்பர் 1 நடிகர். இன்றைக்கி ரஜினி, விஜய் அந்த மாதிரியான விஜய், அஜித் அந்த மாதிரியான போட்டிகள் தான் இருக்குங்கிறப்ப விஜய் இன்னைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு உச்சங்கிறது வேற. சரத்குமார் உச்சத்தில் இருந்தார்னு அவர் சொல்லிக்கொள்ளலாமே தவிர, ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் சிஎம் கேண்டிடேட் கிடையாது, நான் பிரதமருடைய வேட்பாளர் அப்படின்லாம் கடந்த காலத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் 150 வயது வரைக்கும் இப்படி வாழ்வதுங்கிற ரகசியம்லாம் சொல்லியிருக்காரு. அந்த நகைச்சுவையுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னொன்று ஏன் இன்னைக்கு சரத்குமார் இந்த லைம்லைட்டில் வர்றாரு அப்படிங்கிறத நான் சேர்த்து வச்சுக்கிறேன். குறிப்பாகவே தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை லண்டன்ல இருக்காரு அப்படிங்கிறப்ப பலரும் பல்வேறு விதமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இன்னும் இன்னைக்கு தேதி ஒரு 28ஆம் தேதி நவம்பர், ஒரு 15 நாட்களில் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாருங்கிறப்ப பலருடைய குரல்கள் கொஞ்சம் உரத்து எழுகிறத நான் பார்க்குறேன். குறிப்பாக பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜன், எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டப்ப அதை தேர்தலின் போது பார்த்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்றப்ப மறுநாள் ஜெயக்குமார் சொல்றாரு இல்லை பிஜேபி உங்களுக்கு கூட்டணி இல்லைங்கிறப்ப தமிழிசை சவுந்தரராஜன் தானா ஆதாராகி அவங்க சொல்றாங்க, ஏன் ஜெயக்குமார் இதை அவசரப்பட்டு சொல்லுகிறார், ஒத்த கருத்துடைய கூட்டணினா அவங்க வரலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு பாஜகவில் இது எந்த பொறுப்பிலும் இல்லை. இன்னும் சொல்லப்போனா ஹெச் ராஜா கூட அந்த ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் பெரிய அளவில் எந்த பொறுப்பிலுமே அவங்க இல்லை. அவங்க 2 மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தால் அந்த ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தேர்தல். அதே நேரத்தில் தான் ஹெச் ராஜாவும் சொன்னார், நாங்க யாருக்கும் அப்ளிகேஷன் போடல, யாருக்கும் நாங்கள் காத்திருக்கவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் திரு ஹெச் ராஜா சொன்னார். அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றப்ப இன்னைக்கு தேதி வரைக்கும் அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர். அண்ணாமலை இங்கே தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக இருந்தப்ப இவங்க யாருடைய குரலுமே ஒழிக்கவில்லைங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழிசை சவுந்தரராஜனுடைய குரலோ அல்லது ஹெச் ராஜாவோ எல்லாரையுமே அவர் ஓரங்கட்டி தான் வைத்திருந்தார். இப்ப அவர் வரப்போறாரு அப்படிங்கிறப்ப தங்களுடைய இருப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் தமிழ்நாடு பாஜகவில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது. இல்ல, இப்ப நீங்க சொல்ற மாதிரி தமிழிசை கூட்டணி குறித்து பேசினாங்க, ஏன் ஜெயக்குமார் பேசுறாரு, இதை திரு எடப்பாடி பழனிசாமியே தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன கருத்தை தொடர்ந்து மேலிடத்திலிருந்து இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஒரு கருத்தை சொல்றாரு, கூட்டணி தொடர்பா மேலிடம் பார்த்துக்கோ, யாரும் எதுவும் தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் கொடுக்கப்படுது. அதையும் சேர்த்து தானே பார்க்கணும். அதுதான் சொன்னேன், சுதாகர் ரெட்டி சொன்னது தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதுக்கு பிறகுதான் அவர் சொல்லுகிறார். அப்போ பொறுத்த வரைக்கும் என்னன்னா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரஸாக இருந்தாலும் சரி அல்லது பாஜக இருந்தாலும் சரி டெல்லி மேலிடம் தான் அதை முடிவு செய்யும். அல்லது தமிழ்நாடு பாஜகவோ அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கோ பொறுப்பாக இருக்க ஒருவர் சொல்லலாம். அவர் இங்கே இல்லை, இங்கே இல்லவே இல்லைங்கிறப்ப அதை தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்து சொல்லுவது அப்படி. ஏன்னா தமிழ்நாடு அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படிங்கிறது அதிமுகவே ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை வருவதற்குள் ஏதோ ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தலாம், அதன் மூலம் நான் ஒரு நல்ல பேரை ஏற்படுத்திக்கலாங்கிற ஒரு நோக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கலாம். சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கடந்த காலத்தில் சரத்குமார் நைட்டோட நைட்டா அவருடைய கட்சியை கலைத்து விட்டு பாஜகவில் சேர்ந்தப்ப என்ன சொல்லப்படுச்சுன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு சீட்டு கூட பெறலைன்னா சரத்குமார் தமிழ்நாடு பாஜக தலைவராக நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற இதெல்லாம் யூகங்கள் சொல்லப்பட்டது.
ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படிங்கிறப்ப அவருக்குமே வந்து அண்ணாமலை இப்போ வரப்போகிறார் அப்படிங்கிறப்ப தன்னை முன்னிறுத்துவதற்கான ஒரு தேவை இருக்கலாம். ஏன்னா வந்து அவர் வந்து ஏப்ரல் மாதம் வந்து அவருடைய கட்சியை கலைத்து விட்டு சேர்ந்தாரு. இப்போ வந்து நவம்பர் மாதம் வந்துருச்சு. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விழா நடத்திருக்காரு. கேசவ விநாயகத்தை அழைத்து தான் நடத்தி கொண்டு வந்த சமத்துவ மக்கள் கட்சியில் யாரெல்லாம் தீவிர உறுப்பினர்கள் இருந்தாங்க ஒரு பட்டியல் இப்ப கொடுத்திருக்காரு. கட்சியை கிடைச்சது ஏப்ரல்ல, ஏன் இத்தனை மாதங்கள் கழித்து அவர் கொண்டு போய் கொடுக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அதனால தன்னை முன்னிறுத்துவதற்கான ஒரு விமர்சனத்தை தான் அவர் வைக்கிறார். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் பாஜக கண்டிப்பாக விஜயை கடுமையாக விமர்சிக்கத்தான் செய்யும். ஏனால் விஜயுமே வந்து தாவைக்காவும் விமர்சிக்கும். இதுல கூட்டணி ஆட்சி அப்படின்ற முழக்கத்தை முன்னாடி வச்சப்பவும் சரி, அது விசிக தரப்பிலிருந்து ஒரு பெரிய விவாதமா மாறின போதும் அதிமுகவில் அது இல்லவே இல்லை அப்படின்னு திட்டவட்டமா சொன்னவர் திரு செல்லூர் ராஜு. இப்ப 4 படங்கள் ஓடினாலே நேரடியா முதலமைச்சர் கனவு வந்துருது அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறார். அது ஆப்வியஸா விஜய் நோக்கி வைப்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுக்குமான பதில் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக செல்லூர் ராஜு எப்பயுமே ஒரு தனித்த குரலாகத்தான் இருந்திருக்கிறார். அவர் ஒரு கட்சி என்ன நினைக்கிறதோ, கட்சியோட தலைமை நினைக்கிறதோ அதை வந்து பிரதிபலிப்பது அப்படிங்கிறது அது பல சமயங்கள் இருந்தால் கூட சில சமயம் வந்து அவருக்கு என்ன தோணுகிறோ அதை பல சந்தர்ப்பங்களை பேசுகிறார். நீங்க கடந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் அதிமுக முரண்பாடுகள் வந்தப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கடுமையாக விமர்சிக்காமல் இருந்திருக்கிறார், அண்ணாமலையை கடுமையாக விமர்சிக்காமல் இருந்திருக்கார். ஆனால் செல்லூர் ராஜு கடுமையாக விமர்சித்திருக்கார். திராவிடம்ங்கிறது முக்கியம், திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கணும், திமுக அதிமுக தான் இங்க இருக்கணுங்கிற கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்தவராக செல்லூர் ராஜு இருந்திருக்கார். இப்ப வந்து என்னன்னா இப்ப நமக்கு தெரிந்த வரைக்கும் இப்ப தமிழக வெற்றி கழகம் அதிமுக விமர்சிக்கல, மற்ற கட்சிகள் எல்லாம் விமர்சிக்கக்கூடிய விஜய் வந்து அதிமுக விமர்சிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா வந்து நீங்க திமுகவை தவிர எந்த கட்சியை விமர்சிக்க வேண்டாம் என்று தன்னுடைய நிர்வாகிகளிடம் சொன்னார் அப்படிங்கிற தகவல் இருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக விமர்சிப்பதற்கான முகாந்திரமே இல்லை. ஏன்னா அவங்க இவங்களை விமர்சிக்கல, இவங்க வந்து அவங்களை விமர்சிப்பதற்கான தேவை எதுவுமே இல்லை. வேற யாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து அதிமுக விமர்சிக்கவில்லை. செல்லூர் ராஜுவை பொறுத்தவரை அவர் வந்து தன்னுடைய மனம் திறந்து பல சமயங்களில் பல அபிப்பிராயங்களை சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து, அதுதான் கட்சி தலைமையுடைய நிலைப்பாடு அப்படின்னு நான் பார்க்கல. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு முனவர் பாஷா, இங்கே பாஜகவுடைய நிலைப்பாடு தாவேக்காவுடைய முதல் மாநாட்டுக்கு முன்னாடி அவருக்கு சில ஆதரவான கருத்துக்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தோம். ஆனா மாநாட்டுக்கு பிறகு அவர் கொள்கைகளையும் கொள்கை தலைவர்களையும் முன்வைத்த பிறகு அதுல நிலைப்பாட்டில் மாற்றம் வந்துச்சு. இப்போ திரு சரத்குமாரனுடைய விமர்சனங்களையும் நம்ம அதனுடைய நீட்சியாத்தான் பார்க்கணுமா? அதாவது சார், இப்போ நம்ம அரசியல் விமர்சகர் சொன்ன கருத்துக்கள் வந்து செல்லூர் ராஜு தனிப்பட்ட கருத்து. அது அவர் வந்து எடப்பாடியார் சொன்னாதான் அதிமுகவினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். செல்லூர் ராஜனுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து என்று அவர் சொன்னார். அதே போல் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதோ அல்லது ஹெச் ராஜா சொன்னதோ கூட்டணி சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அறிவிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது செல்லூர் ராஜு சொன்ன கருத்தோ அல்லது பாஜகவினுடைய தலைமையை பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்திலே எந்த முடிவை வேண்டுமானாலும் பாஜக தலைமை எடுக்கலாம். இன்றைக்கு ஏதோ அண்ணாமலை வந்து விடுவார், வந்ததற்கு பின்னால் பெரிய மாற்றங்கள் வரும், எல்லோருடைய எண்ணமும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையினுடைய நோக்கம், எடப்பாடியாருடைய நோக்கம், விஜயனுடைய நோக்கம். இந்த 3 பேருடைய நோக்கம் நடக்கப்போது சட்டமன்ற தேர்தல். தோற்கடிக்கப்பட வேண்டிய சக்தி என்பது ஜெயலலிதாவால் சொன்ன தீய சக்தி என்ற திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கின்ற பொழுது தேர்தலுக்கான காலமும் நேரமும் இருக்கின்ற காரணத்தால் உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு இறங்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவினுடைய எதிர்ப்பு சக்திகள் பிரிந்து இருந்தால் அது திமுகவிற்கு தான் சாதகமாக முடியும். எனவே நீங்க சொல்ற மாதிரி 1.5 ஆண்டு காலம் கால அவகாசம் இருக்கு. ஆனா இப்போ எழக்கூடிய விவாதங்களுக்கு அப்பப்பவே அதுக்கான முற்றுப்புள்ளியும் வைக்கப்படுது. நீங்க தமிழிசை பேசின முன்னாடி திருச்சியில பேசின அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு தமிழிசை பேசுறாங்க, ஜெயக்குமார் ஏன் பதிலளிக்கிறாருன்னு கேட்கிறாங்க. அடுத்த 2 நாட்கள் தொடர்ச்சியா திரு எடப்பாடி பழனிசாமியே நான் தான் தெளிவுபடுத்தினேன், நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி கூட்டணி இல்ல அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்திட்டேன் அப்படின்னு அந்த விவாதத்திற்கு அப்பவே அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். சார், அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை சார். எடப்பாடியார் முற்றுப்புள்ளி வைக்கிறார். என்னுடைய வாதம் என்னன்னு சொன்னா, நீங்க உண்மையிலேயே ஜெயலலிதாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உருவாக்கிய அண்ணா திமுக என்பது திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திமுகவை எதிர்க்கக்கூடிய அல்லது திமுகவை எதிர்த்து வாக்கு வங்கி வைத்திருக்கின்ற அத்தனை பேரும் ஓரணிக்கு வர வேண்டும்.
அதுதான் பிரதானம். உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்பது கடந்த 7 ஆண்டுகளாக அவர்கள் ஒரே நிலைப்பாட்டோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அதிமுகவை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தாவேகா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த இயக்கமாக இருந்தாலும் ஓரணியில் வந்தால்தான் திமுகவை வெற்றி பெற செய்ய முடியும்.